அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் உடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு இல்லை, ஆர்ப்பாட்டம். அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நீங்களும் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆர்ப்பாட்டம்னு மக்களுக்கே புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கே தெரியும் மக்களே. அதில் எவ்வளோ அநாகரிகமற்ற வார்த்தைகள், அநாகரிகமாக எப்படி பேசுகிறாருன்னு பார்த்துக்கோங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா ஆட்சியில் இத்தனை வருஷமாக என்ன லட்சணத்தில் ஆண்டிருப்பாங்க. மக்கள் அதுக்கு தான் பதிலடி கொடுத்து விரட்டிட்டாங்க. அதை தாங்க முடியலை. இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு ஒன்றும் நம்மளால் முடியலை. அதனால் எப்படா பேசுவோம் அப்படின்னு பேசுகிறது. தளபதி மேகதாது அணையை பற்றி பேசலையாம், கர்நாடக முதலமைச்சரை பற்றி ஒன்றும் கேட்கலையாம். வாயே திறக்க மாட்டாராம். வாயே திறக்க மாட்டாரா? அவர் தான் அவரை பேச மாட்டாருன்னு சொல்லி சட்டசபையில் பேசும்போது குண்டியை காணும் துணியை காணும்னு எந்திரிச்சு ஓடுனது சட்டசபையை விட்டு. இப்போ மேகதாது அணையை பற்றி பேச மாட்டாரு, காவிரி நீரை பற்றி பேச மாட்டாருன்னு சொல்கிறீங்க. பேசினா தான் ஓடிடுறீங்களே நீங்கள் சட்டசபையை விட்டு எந்திரிச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல், அப்போ வச்சுக்கிறோம். நீங்கள் வா, இருந்து பாரு சட்டசபையில் வந்து இருந்து பாரியா. என்னத்தை பேசணும்னு தெரியாமல் அங்கே நின்றவங்களாம் விவசாயிகளா? இன்றைக்கி தஞ்சையில் போராடினவங்களாம் விவசாயிகளா? எல்லாம் திமுக கொத்தடிமைக. கருப்பு துண்டு போட்டு கழுத்தில் போட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி கருப்பு துண்டே காணாம். நாடகம் ஆடுறதுக்கு பச்சை துண்டை மேலே போட்டுட்டு விவசாயியை மாறிக்க மக்களிடையே ஒரு தூண்டுறதுக்காண்டி வந்து இது பண்ணுறது. விவசாயிகளாம் யாரும் போராடலை. விவசாயிகளுக்கெல்லாம் தளபதி நல்லதாக செஞ்சுக்கிட்டு வராரு, கொஞ்சம் செஞ்சுருக்காரு, இனிமேல் முழுசாக தள்ளுபடி பண்ணுவார். ஆனால் இப்போ இன்றைக்கி தஞ்சாவூரில் இருந்த பூரா போராட்டம் பண்ண முறை விவசாயிகளே இல்லை, எல்லாம் திமுக கொத்தடிமைகள். பச்சை துண்டை போட்டு ஏமாத்துதுங்க, நாடகம் ஆடுதுங்க. அதில் என்ன அநாகரிகமாக பேசுகிற? ஏயா, ஒரு நாகரிகமே தெரியாமல் நீலாம் மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்லது செய்கிறதுக்கா? மக்கள்கிட்ட அதான் நாட்டு மக்கள் துரத்திட்டாங்களா உங்களை? என்ன பேச்சு பேசுகிற? மக்களே, நல்லா எல்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க. இந்த உதவக்கர உதயநிதி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். நம்ம மினிஸ்ட்ரிகளை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? தாவக்கா மினிஸ்டர்களை பற்றி பேசுகிறதுக்கு இந்த உதவாக்கரைக்கு என்ன அருகதை இருக்குது? இவங்க ஆட்சி காலத்தில் என்ன ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இருந்தாங்க, நாரி போச்சு, சந்தி சிரிச்சு போச்சு. எல்லாம் திருடு, கொள்ளை, கஞ்சா எல்லாம் இவங்க ஆட்சியில் நடந்தது. இப்போ பேசுகிற எங்கள் தளபதி ஆட்சியில் உள்ள மினிஸ்டரை பற்றி அவங்களாம் இளம் சிங்கங்க. ஒவ்வொரும் அப்படியே நெருப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறங்கி அவங்கள கொலை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. நீ சட்டசபைக்கு 5ஆம் தேதி வந்து பாரு, பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு. துண்டைக்கானம் துணியக்கானம் எந்திரிச்சு ஓடு, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன். தளபதி வச்சு கிழிக்கிறாரான்னு பாரு உன்னை. என்ன பேச்சு பேசுகிற? போராட்டம்ங்கிற ஒரு போர்வையில் எந்திரிச்சிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து நின்றுக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற? ஒரு நாகரிகம் என்னென்னு தெரிய வேணாம்? நீலாம் பேசுகிற பேச்சு. மக்களே எல்லாம் பாருங்கள், எப்படி அநாகரிகமாக நடந்திருக்கு திமுகன்னு பாருங்கள். இதே மாதிரிக்கே தான் இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டிருக்குது. வர்ற இந்த தேர்தலில் திமுகவை வச்சு அடிங்க, வச்சு செய்யுங்க. நல்லா திருச்சி கரூரில் வர்ற தேர்தலில் வச்சு செய்யுங்க. திமுகவை வச்சு செய்யுங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களை, என்ன பேசுகிறாரு பாருங்க அவர். இப்படித்தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்கள்கிட்ட எப்படி நாகரிகமாக நீ பேசுகிற பேச்சை வந்து இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க செய்தியில். இதுலேயும் என்ன பேச்சு பேசுகிற? ஒரு நாகரிகம் தெரியலாம் வேண்டாம் உனக்கு? நீலாம் பேசுகிற பேச்சு வந்துட்ட. நீலாம்
நினச்சாலே வெக்கமாக இருக்கியா, கேவலத்துலேயும் கேவலம் கட்டது கொத்தடிமைங்க.